ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நீ என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பசங்க ஸ்கூல் ரெடி ஆகிடுச்சு. காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கும் முட்டை இட்லி தாங்க செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து சாதம், தக்காளி சாதத்தையே கலையில கொடுத்தாச்சு பசங்களுக்கு. இன்னொரு விஷயம், பசங்களுக்கு காலையில் வந்து நம்ம தினமும் ஒரு முட்டை அவிச்சு கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். சரிங்களா? அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், என் பையன் மூஞ்சி எப்படி போகுது. ஸ்கூல் கிளம்பிட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டான். டைம் ஆயிடுச்சு அவனுக்கு. எனக்கு ஒன்றும் டைம் ஆகலை. நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் தாண்டி நம்ம பிள்ளைங்க முகத்தில் பார்த்தா அந்த கஷ்டம்லாம் போயிடுதுங்க. அது எப்படி தான் தெரியல. நீங்களும் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க கிட்ட சந்தோஷமாக ஜாலியாக 2 வார்த்தை பேசி பாருங்களேன். எந்த கஷ்டமும் எல்லாமே பறந்து போயிடும். இது நிஜமா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணி சொல்லிட்டாடா பாய். சுண்டல் வகை செஞ்சு கொடுங்க. பச்சை பயிறு அவிச்சு கொடுக்கலாம், மூக்கடலை அவிச்சு கொடுக்கலாம். கருப்பு மூக்கடலை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலைல அதை சாப்பிட்னா அந்த கருப்பு மூக்கடலில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. சரிங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பச்சை பயிறு முளைக்கட்டி கொடுத்தாவும் ரொம்ப நல்லது. வேர்க்கடலை நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து அதை கொடுத்தாலும் உடம்புக்கு நல்லது. ஏதாச்சும் ஒன்று ஸ்ட்ரென்த்தானவை. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஸ்கூலுக்கு போய்டோடனே அந்த பேக்கை தூக்கினதுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடறாங்க. இதை நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் இந்தமாரிலாம் செஞ்சு கொடுப்பீங்களா? மறக்காமல் நானும் இப்படி செய்வேன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிவிடுங்க.